பூமியில் தர்மம் நிலைக்க புவியில் அன்பு தழைக்க அவனியில் அதர்மம் அகல ஆண்டவன் வந்தான் அகமகிழ மகாபாரதம் 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 மகாபாரதம். பாண்டவர் துன்பம் போக்க பாஞ்சாலி மானம் காக்க பாரே வியந்து பார்க்க பரந்தாமன் வந்தான் வழி தீர்க்க மகாபாரதம் 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 மகாபாரதம். ஆனந்த சந்திரிகையின் அன்பான வாசகர்களுக்கு வணக்கம். இந்த மகாபாரத தொடரை வாசிப்பது உங்கள் வீணா ஹரிஹர். கடந்த அத்தியாயத்துல பீஷ்மரோட வீழ்ச்சிக்கு பின் குந்தியின் மகன் கர்ணன் முதலாக குருக்ஷேத்திர போரில் இறங்குகிறான் என்றும் ரோணர் கௌரவர்களின் படை தலைவராக இருந்து போர் தொடர்வதை கேட்டோம். மேல என்ன நடக்க இருக்கு வாங்க தெரிஞ்சுக்கலாம். அத்தியாயம் 65 உயிருடன் பிடிக்க. துரோணர் தலைமை வகித்ததும் துரியோதனனும் கர்ணனும் துச்சாதனனும் மந்திராலோசனை செய்து ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அதன்படி துரியோதனன் துரோணரிடம் சென்று, ஆச்சாரியரே, தருமனை நீர் எப்படியாவது உயிரோடு பிடித்து நம்மிடத்தில் சேர்க்க வேண்டும். இதை நீவீர் செய்வீராகில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவோம் என்றான். இதை கேட்டதும் துரோணர் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைந்தார். பாண்டவர்களை கொல்ல துரியோதனனுக்கு மனமில்லை. கடமையை செலுத்த யுத்தத்தில் சேர்ந்தவராயினும் பாண்டவர்களை, அதிலும் தருமனை கொல்லுவது சரியல்ல என்று நினைத்தார். துரோணருக்கு துரியோதனன் சொன்னது மிகுந்த மன நிம்மதியை தந்தது. துரியோதனனே, நீயுமா தருமனை காக்க விரும்புகிறாய்? உனக்கு மங்களம் உண்டாகுக. தருமனுக்கு உயிர் சேதம் வேண்டாம் என்று நீ சொன்னது அவனுக்கு பகையற்றவன் என்ற பெயரை உண்மையாக்குகிறது. கொல்ல வேண்டாம், உயிரோடு பிடிக்கவும் என்று நீ சொல்லுவதன் மூலம் அவன் புகழ் மேலும் பன்மடங்காயிற்று. அவனே பாக்கியசாலி என்றார் துரோணர். துரோணர், நீ சொல்லுவதிலிருந்து யுத்தத்தில் வென்று அவர்களுக்கு சேர வேண்டிய ராஜ்ய பாகத்தை முடிவில் அவர்களுக்கு கொடுத்து சமாதானம் செய்து கொள்ளவே உத்தேசித்திருக்கிறாய் என்று தெரிகிறது. இதற்குத்தானே நீ தருமனை கொல்லாமல் உயிரோடு பிடித்து தர சொல்கிறாய் என்று துரியோதனனிடம் கேட்டார். ஆனால் துரியோதனனுடைய யோசனையோ வேறு விதமாக இருந்தது. அவனுடைய உள்ளத்தில் பகையும் பாப எண்ணமும் முன்போலவே இருந்தது. அப்படியே ஆகட்டும், உயிரோடு தருமனை பிடித்து தருவேன் என்று துரோணர் வாக்கு கொடுத்ததும் தன் உண்மையான எண்ணத்தை அவருக்கு வெளியிட்டான். தருமனை கொன்றால் பாண்டவர்களுடைய கோபம் தணியாது, முன்னை விட அதிகரித்து அனைவரும் நாசமாகும் வரையில் யுத்தம் நடக்கும். தன்னுடைய சேனை தோற்கடிக்கப்படும். பாண்டவர்கள் வெற்றி பெறுவார்கள், அல்லது இருபக்கத்து வீரர்கள் யாவரும் மிச்சமில்லாமல் இறந்தாலும் கிருஷ்ணன் உயிரோடு இருப்பான். அவன் திரௌபதிக்கோ குந்திக்கோ ஆட்சியை பெற்று தருவான். ஆகையால் தருமனை கொல்வதால் லாபம் ஒன்றுமில்லை. தருமனை உயிரோடு பிடித்துவிட்டால் யுத்தம் சீக்கிரமாக முடிந்துவிடும். க்ஷத்ரிய தர்மத்திற்கும் சத்தியத்திற்கும் பயந்த தருமனை எப்படியாவது மீண்டும் சூதாட அழைத்து ஏமாற்றலாம். மறுபடியும் காட்டுக்கு அனுப்பிவிடலாம். 10 நாட்கள் யுத்த அனுபவத்திலிருந்து யுத்தத்தினால் குலநாசம் உண்டாகுமே என்று காரிய சித்தி அடைய முடியாது என்பதை அறிந்த துரியோதனன் துரோணரிடம் தருமனை உயிரோடு பிடித்து தர வேண்டினான். துரோணர் இதை அறிந்ததும் தாம் மகிழ்ந்தது பொய்யாயிற்று என்று வருந்தினார். ஆயினும் தருமனை கொல்லாதிருக்க ஒரு வழி ஏற்பட்டதே என்று சந்தோஷமடைந்தார். துரோணர் தருமனை உயிரோடு பிடிக்க சத்தியம் செய்திருக்கிறார் என்ற செய்தி சாரணர்கள் மூலம் பாண்டவ சேனைக்கு தெரிந்துவிட்டது. ஆச்சாரியர் ஒரு காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று நிச்சயம் செய்துவிட்டார் என்பதால் அவருடைய ஒப்புயர்வற்ற ஆயுத பயிற்சியையும் சூரத்தனத்தையும் அறிந்த பாண்டவர்களுக்கு கவலை உண்டாயிற்று. தருமனுக்கு அருகில் எப்போதும் போதிய காப்பு இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள்.
துரோணர் தலைமையில் நடந்த முதல் நாள் யுத்தத்தில் அவர் தன்னுடைய பராக்கிரமத்தை மிக நன்றாக வெளிப்படுத்தினார். நெருப்பானது உலர்ந்த காட்டை கொளுத்துவது போல பாண்டவ சேனையை கொளுத்தி கொண்டு சஞ்சரித்தார். ஒரு துரோணர் அநேக துரோணர்களாக பாண்டவ சேனை எண்ணுமாறு இங்கும் அங்கும் தேரை செலுத்தி அம்பு மழை பொழிந்து யுத்தக்களம் முழுவதும் தாண்டவமாடச் செய்தார். திருஷ்டத்யும்னன் இருந்த இடத்தில் பாண்டவ சேனையை பிளந்தார். மகாரதர்களுக்குள் துவந்த யுத்தங்கள் பல நிகழ்ந்தன. மாய சண்டை செய்வதில் வல்லவனாகிய சகுனிக்கும் சகாதேவனுக்கும் யுத்தம் நடந்தது. கீழே இறங்கி கதாயுதங்களை கொண்டு 2 மலைகள் உயிர் பெற்று போர் செய்வது போல் கை கலந்தார்கள். பீமனுக்கும் விவிம்சதிக்கும் பெரும் போர் நடந்தது. இருவருடைய தேர்களும் உடைந்தன. சல்லியன் தன் மருமகனான நகுலனை சிரித்து கொண்டே துன்புறுத்தினான். நகுலன் கோபம் கொண்டு மாமனுடைய தேரின் கொடியையும் குடையையும் உடைத்து வெற்றி சங்கு ஊதினான். கிருபாச்சாரியார் திருஷ்டகேதுவை எதிர்த்து அவனை நன்றாக அடித்து துரத்தினார். சாத்தியகிக்கும் கிருதவர்மனுக்கும் பெரும் யுத்தம் நடந்தது. விராடன் கர்ணனை எதிர்த்தான். அபிமன்யுவின் பராக்கிரமம் வழக்கம் போல அற்புதமாக ஜொலித்தது. பௌரவன், கிருதவர்மன், ஜெயந்திரன், சல்லியன் ஆகிய 4 பெரிய வீரர்களையும் ஒருவனாகவே நின்று தோற்கடித்தான். அதன் பிறகு பீமனுக்கும் சல்லியனுக்கும் உக்கிரமான கதாயுத சண்டை நடந்தது. முடிவில் சல்லியன் பீமனால் தோற்கடிக்கப்பட்டு யுத்தத்தினின்று விலகினான். கௌரவ சேனை தைரியமிழந்தது. அதைத் தொடர்ந்து பாண்டவ சேனை கௌரவ சேனையை மிகவும் துன்புறுத்தி ஒழுங்கிழந்து கலையச் செய்தது. இதை கண்டு தம் சேனையை உற்சாகப்படுத்துவதற்காக துரோணர் சாரதியை பார்த்து யுதிஷ்டிரன் இருக்கும் இடத்திற்கு தேரை வேகமாக ஓட்டச் சொன்னார். அழகும் பலமும் கொண்ட 4 சிந்து தேசத்து ஜாதி குதிரைகள் பூட்டியதும் பொன்மயமான தேர் வாயு வேகமாக தருமனின் தேரை நோக்கி சென்றது. உடனே தருமன் கழுகு இறகுகள் பொருந்திய கூர்மையான அம்புகளை துரோணர் மேல் விட்டான். ஆச்சாரியர் தயங்கவில்லை. தம் பாணங்களால் தருமபுத்திரனை தாக்கி அவனுடைய வில் அறுபட்டு கீழே விழுமாறு செய்து மிக விரைவாக அவன் அருகில் சென்றார். திருஷ்டத்யும்னன் துரோணரை எதிர்த்து தடுத்தும் துரோணரை நிறுத்த முடியவில்லை. அவருடைய வேகத்தை யாரும் தடுக்க முடியாதவராக நின்றார்கள். தருமர் பிடிபட்டார், தருமர் பிடிபட்டார் என்று ஆரவாரம் யுத்தக்களம் முழுவதும் பரவியது. அப்போது அர்ஜுனன் திடீரென்று அங்கு வந்து சேர்ந்தான். பூமி அதிர அவனுடைய தேரானது இரத்த நதியையும் எலும்பு குவியலையும் கடந்து அவ்விடம் வந்ததும் துரோணர் தயங்கினார். அம்புகள் தொடுப்பதும் விடுவதும் யாருக்கும் காணாமல் காண்டீபம் இடைவிடாது சரமாரி பெய்தது. யுத்த களத்தில் அம்புகள் வானத்தை மூடி இருட்டு உண்டாயிற்று. துரோணர் பின்வாங்கி சென்றார். தருமன் பிடிபடவில்லை. யுத்தம் அன்று நிறுத்தப்பட்டது. கௌரவ சேனை பயந்து திரும்பிற்று. பாண்டவ சேனை கம்பீரமாக யுத்த களத்தை விட்டு சென்றது. படைகள் அனைத்துக்கும் பின்பாக கேசவனும் அர்ஜுனனும் பாசறைக்கு சென்றார்கள். இவ்வாறு 11ஆம் நாள் யுத்தம் முடிந்தது. இந்த அத்தியாயத்தோட நிறைவுக்கு வந்துட்டோம். துரியோதனனின் கோரிக்கைக்கு இணங்கி துரோணர் தருமரை உயிருடன் பிடிக்கும் திட்டத்தில் இறங்கினார். அவர் திட்டம் நிறைவேறுமா? மேல நடக்க இருக்கும் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க அடுத்த அத்தியாயத்தோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீணா ஹரிஹர். ஆத்திரம் கொண்டோர் அழிய ஆணவத்தால் அவரொழிய சாகசம் புரிந்தான். கண்ணன் சரித்திரம் படைத்தான். கார்வண்ணன் மகாபாரதம் 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 மகாபாரதம். ராதே கண்டான் உலகுளிர கீதை சொன்னான். புலனுணர கோபியர் கூட்டம் புடை சூழ கோவிந்தன் வந்தான். அருள்பால கோவிந்தன் வந்தான். அருள்பால